அன்பார்ந்தவர்களே, ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அல்லது செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அதில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் தளர்வும் சோர்வும் இயல்பாகவே மனிதனுக்கு ஏற்படுகிறது. இப்படி வாழ்க்கையிலே தளர்ந்து போகிற நிலையிலும் தளராத நம்பிக்கை நம்மிடத்துல இருக்கா இல்லையா? அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் வாழ்வின் ஆதாரங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன என்பதை இறைவன் இன்று தெளிவுபடுத்த விரும்புகிறார். அந்த தெளிவை அறிந்து கொள்ள வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, தளராத நம்பிக்கை இருக்கா இல்லையா? கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோமா இல்லையா? நம்பிக்கை எதில் வைக்கிறோம் என்பது நம்மில் ஒருவரோடு சில வேறுபாடுகள் இருக்கலாம். மனிதர்களிடத்திலே சிலர் வெற்றி பெறுவார்கள், சிலர் தோல்வி அடைவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அடிப்படையில் சிலர் நம்பிக்கையோடு இருந்து வெற்றி பெறுவார்கள், சிலர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே தோல்வியும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்திகளை ஆண்டவர் ஒரு தெளிவை நமக்கு தர விரும்புகிறார். ஏனென்றால் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை இன்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஏழைகள், பட்டணையாய் இருப்பவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள், அனைவரும் துயரத்தில் வாழ்பவர்கள். ஆனால் இறைவன் மீது தளரா நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். துன்புற்றும் துன்பத்தில் இன்பம் வருகிறது, இறைவன் எங்களை கைவிட மாட்டார் என்ற தளராத ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையில் தான் இவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். விவிலிய அறிஞர் வில்லியம் பார்க்லே அழகாக சொல்லுகிறார், ஏழைகள் பேறு பெற்றவர்கள், ஏனென்றால் அவர்கள் இறைவனை மட்டுமே கதி என்று வாழ்பவர்கள், இறைவனை மட்டுமே நம்புவதால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எதன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, இறைவனையே சிக்கன பிடித்துக் கொண்டு அவரையே தங்கள் வாழ்வின் ஆதாரமாக கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசு குறித்து காட்டும் மற்ற வகையினரை நாம் சற்று சிந்திக்கின்ற பொழுது, செல்வர்கள் உண்டு நிறைந்திருப்பார்கள், சிரித்து இன்புறுவார்கள். இறைவன் மேல் வைத்த நம்பிக்கையை விட மனிதர்கள் மேல் மட்டுமே நம்பிக்கை வைத்து மனித வளத்திலும் ஆளுமையில் மட்டுமே நம்பிக்கையுடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அது நீண்ட நாள் பலன் தருவதில்லை. என்றுமே நிலைமாறாத இறைவன் மேல் நம்பிக்கை வைப்பதே நலம் என்று நமக்கு அவர் தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 118:8 சொல்லுகிறது, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். மனிதன் குரங்கு குணம் கொண்டவன், எப்போது வேணாலும் தனது மனதையும் தனது எண்ணத்தையும் மாற்றிக் கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு காலையில பேசுற மனிதன் மாலையில வேற மாதிரி பேசுவான். பச்சோந்தியை போல ஒவ்வொரு நேரம் அந்த பச்சோந்தி தனது வாழ்வாதாரத்துக்காக நிலத்தை மாற்றிக்கொள்ளும். ஆனால் மனிதன் தனது சுயநலத்திற்காக தனது எண்ணத்தையும் தனது வாழ்வின் மாற்றத்தையும் மாற்றிக்கொண்டே இருப்பான். எனவே இந்த மனிதர்களிடத்திலே ஆழமான தளராத நம்பிக்கையில் தான் வெற்றி பெற முடியும். தளராத நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். பலர் வாழ்க்கையில் சிகரத்தை தொடும் வெற்றியை பெற்றுவிடலாம், ஆனால் ஒரு சிலர் தான் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுகிறார்கள். சிலரின் வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இவர்கள் திட்டமிட்டு கடுமையாக உழைத்து செயல்பட்டாலும் எப்போதுமே எங்கள் வெற்றிக்கு எங்கள் உழைப்பல்ல, இறைவன் தான் காரணம், இறைவன் தான் அனைத்திற்கும் அனைத்துமாக இருக்கிறார், அவர் தான் வெற்றி தருகிறார் என்று அவரிடத்திலே தஞ்சம் போகிறார்கள். இவர்கள் ஒருபோதும் வீழ்ந்து போவதில்லை. அதனால் தான் ஏழைகள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் இறைவனையே நம்பி இருக்கிறார்கள் என்று தெளிவுபடுத்துகிறார். தளராத நம்பிக்கை நம்மில் இருக்கிறதா? சிந்திப்போம். வாழ்வில் நம்பிக்கையை இறைவன் நமக்கு கொடையாக தந்திருக்கிறார். அது குறையாமல் பார்த்து கொண்டால் அது மற்ற அனைத்தையும் குறையாமல் பார்த்து கொள்ளும். நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டும் துயரத்தின் மத்தியில் நம்மை பேறு பெற்றவர்களாக மாற்றிவிடும் இந்த நம்பிக்கை. எனவே தளராத நம்பிக்கை கொண்டு அவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுவோம். வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் வெற்றி நிச்சயமாக மாறும். அன்பார்ந்தவர்களே, ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நீர் இன்று நற்செய்தி வாயிலாக தளராத நம்பிக்கை கொண்டு ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்ற அந்த பேறு பெற்ற நிலைக்கு எங்களை நீர் அழைக்கின்றீர். அதை உணர்ந்து எங்கள் வாழ்வில் தளராத நம்பிக்கை எல்லா சூழ்நிலையிலும் பின்பற்றி வெற்றி காண எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.